ஒரு பைக்கில் 2 மீட்டர் இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்பீடோமீட்டர். வண்டி எவ்வளோ வேகம் போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பீடோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இது யூசுவலா நமக்கு தெரியும். இன்னொன்னு வந்து ஆர்பிஎம் மீட்டர். ஸோ இந்த ஆர்பிஎம் மீட்டர் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். இதோட அப்ரிவேஷன் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ரொட்டேஷன் பெர் மினிட் அப்படின்றத இதோட அப்ரிவேஷன். ஒரு இன்ஜின் சிலிண்டருக்குள்ள ஒரு பிஸ்டன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த பிஸ்டன் வந்து கனெக்டிங் ராடு மூலியமா கிராங்க் ஷாஃப்ட் கூட கனெக்ட் ஆயிரும். இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துல எவ்வளோ நேரம் சுத்துது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, சென்ஸ் பண்றதுக்கு ஒரு சென்சார் குடுத்துருப்பாங்க. அந்த சென்சார் வந்து இந்த மெக்கானிக்கல் சிக்னல் இருக்கு இல்லைங்க, இந்த கிராங்க் ஷாஃப்ட் ஒரு நிமிஷத்துல எவ்வளோ சுத்துது, பிஸ்டன் எவ்வளோ நேரம் மேலே கீழ போயிட்டு வருது, இந்த மெக்கானிக்கல் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎம் மீட்டர்ல ஷோ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 1ன்னு காட்டுது. பைக் வந்து நீங்க ஆன் பண்ணோனே 1ல இருக்குன்னா, ஸோ நார்மலா பைக்கு ஐடியல் கண்டிஷனில் 1000 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்டன்ஸ் மேலேயும் கீழயும் போயிட்டு வருது. ப்ளஸ் வந்து கிராங்க் ஷாஃப்ட் 1000 டைம்ஸ் சுத்துதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து உங்களோட கார்பெண்டர் ஸ்க்ரூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா அப் டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஆர்பிஎம் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்.